மகனா? ஆமா. என் மகன் ஒரு பச்சை பாலகன். ஆமா. அவனை கேட்கலாமா சுவாமி நீங்கள்? சிறு குழந்தையை பார்த்து வீரன் தீரன் என்று சொல்லலாமா? சொல்லலாம் ஐயா. ராமனா எப்படி அப்பேற்பட்ட அதற்கே வதை முடிக்க முடியும்? முடியும். அப்பா தசரதா, உனக்குத்தான் நீ பெற்றதனால் அவன் பிள்ளையாய் தெரிகிறான். ஆனால் எங்களுக்கு தெரியும் ஸ்ரீராமன் ஏன் இந்த பூமியில் அவதாரம் செய்திருக்கிறார் என்று. அவரால் இப்பூமியில நடக்கவிருக்கும் அதிசயங்கள் அநேகம் இருக்கிறதப்பா. அநேக பேர்களுக்கு அவன் விமோச்சனம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கிவிட்டது. அதனால் இனி உன் அரண்மனையில் ராமன் இருப்பது நல்லதல்ல. என்னோடு வருவதுதான் அவன் பிறவையினுடைய பலனை அடைந்ததற்கு அர்த்தமாகும். அதனால் ராமமூர்த்தி என்னோடு நீ அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு உடனே தசரத மன்னனுக்கு கண்ணீர வடிக்கார். எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளை 4 பிள்ளைகளையும் என்னுடைய கண்ணை கேட்டாலும் கூட நான் தருவேன், என்னுடைய பொன்னை கேட்டாலும் நான் தருவேன், என்னையே கேட்டாலும் தருவேன். ஏனால் நான் பெற்றெடுத்த என் ராமனை மட்டும் நீ கேளாதிரும் ஐயா. ராமனை மட்டும் கேளாங்க சுவாமி. சிறு குழந்தை அவனை என்னால் உம்மோடு அனுப்பி வைப்பதற்கு மனமெல்லாம் பயமாய் இருக்கிறது அப்படின்ன உடனே இவர்கள் 2 பேருமே இப்படி பேசிக் கொண்டிருக்க இவர் விடாக்கண்டனா இருக்கார். ஆமா, அவர் குடாக்கண்டனா இருக்கிறார். 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட மகாமுனி வந்து விட்டார். ஏ தசரதா, பெரியோரை இவ்வளவு நேரம் காப்ப வைப்பது உனக்கு கடமைன்னு உனக்கு தெரியுமா? நீ யாருக்கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? கோபப்பட்டு சாபத்தை கொடுத்தாருன்னா உன்னுடைய வம்சமே அழிந்து போகும், அயோத்தியே அழிந்து விடும். அதனால அப்பா தசரதா, பெரியோரை அநேகன் நேரம் காக்க வைக்க கூடாது. அவர் எதை கேட்கிறாரோ அதை நீ செய்து கொடுப்பதுதான் உன் கடமை. ஹரிராமனை அவரோடு அனுப்பி வை, நான் சொல்லுகிறேன் என்றார். மறுவார்த்தை இல்லாமல் தசரத சக்கரவர்த்தி மன கலக்கத்தோடு ராமபிரானை வரவழைத்து ராமனிடத்திலே விவரத்தை சொல்லி அவரோடு அனுப்பி வைத்த போது விஸ்வாமித்திர மாமுனிவர் ஒரு வார்த்தை சொன்னார். இவ்வளவு நேரமா உன்னிடத்தில் வாதாடி உன் ராமனை அழைத்து கொண்டு போகிறேன் நீ நினைக்காதப்பா. இன்னைக்கு 16 வயதாகி ராமன் இருக்கிறான். இந்த கன்னிராமனை நாளை நான் திரும்பி அழைத்து கொண்டு வரும் போது கன்னிராமனை உனக்கு கல்யாண ராமனாக திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து ஸ்ரீராம மூர்த்தியை அழைத்து கொண்டார். அப்ப இந்த இளைய பெருமான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நின்னார். அப்பாவே ஹரிராமனை பிரிந்திருக்க முடியாதுன்னு சொல்லுகிறாரு.